ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்ஹவ் எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இப்படியே கம்பெனி ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு நீங்களாம் கிளம்புங்க, நான் இங்கே கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிற்கிறாங்க. அப்படியே பின்னாடி இருக்கிற கேட்டில் சாஞ்சிக்கிட்டு காற்று வாங்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஆள் வராங்க. அதுவும் அவங்களோட கியரை கொண்டு வந்து முன்னாடி நிற்றாங்க. ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு இவன் கையை பிடிச்சி கிஸ் பண்ணுறாங்க. அப்போக்கே என்ன பண்ணுறாங்கன்னா பெண்கிட்ட, சாரி பெண், உனக்காக என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல, நான் ரொம்ப டயர்டாகவும் இருக்கேன், பிஸியாகவும் இருக்கேன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த கியரை பார்த்துட்டு அதை நானே வச்சுக்கவான்னு சொல்லி கேட்க, அடி வாங்குவேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அதுக்கு உடனே சரி காட்டு, நானே உனக்கு போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு அவங்க கழுத்தில் அந்த நெக்லஸை போட்டு விடுறாங்க. அப்போது அச்சோ ரொம்ப தலைவலிக்குதான்னு சொல்லிட்டு அவங்க தலையை மசாஜ் பண்ணுற மாதிரி அப்படியே பிடிச்சி விட 2 பேரும் கம்பெனிலே நின்று ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்க கிட்ட வந்து அப்படியே இவங்க கிஸ் பண்ணிடுறாங்க. இவங்க கிஸ் பண்ணவும் அந்த செகண்டே அவங்க அப்பா அந்த இடத்த கிராஸ் பண்ணவும் கரெக்டாக இருக்கு அவரும் பார்த்துடுறாரு. ஸோ கிட்ட வந்து கோவமாக பேசிட்டு கம் டு மை கேபினுங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போ 2 பேரும் அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. வேலைலாம் சீக்கிரம் முடிஞ்சிருமான்னு சொல்லிட்டு ஒர்க்கை பற்றி தான் கேட்குறாரு. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. 18% வந்து எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கால்குலேஷன் படி சீக்கிரமாகவே ப்ரொடக்ஷன் முடிஞ்சிடும். ஸோ நம்ம டெட்லைனுக்கு முன்னாடியாகவே முடிச்சிடலாங்கிற மாதிரி சொல்ல இதை அப்படியே பெருமையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க பெண்ணு. ஸோ அவங்க அப்பாவை என்ன சொல்கிறாருன்னா, ஓட்டியை கொஞ்சம் அதிகமாக்குங்கன்னு சொன்னேன். ஆமாம், ஜாப்பனீஸ் கொஞ்சம் பேரை நாங்கள் ஹையர் பண்ணியிருக்கோம், அவங்கள வச்சு ஒர்க்கை இன்னும் ஸ்பீடாக முடிக்க ட்ரை பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்து அவங்க அப்பாவை இம்ப்ரெஸ் ஆகி, நீ எல்லாத்தையுமே சரியாக பிளான் பண்ணியிருக்க, ஒரு இன்ஜினியர் ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு தெளிவாக பிளான் பண்ணணுமோ அந்த மாதிரி நீ பண்ணியிருக்க, அதனால் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் சொல்கிறாரு. பெம்மும் அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. என்னுடைய கிளைண்ட் என்னை ரொம்பவே ப்ரெஷர் பண்ணாங்க, அதனால தான் நானும் ஒன்றை ப்ரெஷர் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருந்துச்சு, அதனால தான் நான் அங்கே ஃப்ரீயாக இருந்தேங்கிற மாதிரி சொல்ல. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம விபியோடைய ஃபர்ஸ்ட் ஜாப் இது, ஸோ அதை எப்படி அவ்வளோ சீக்கிரம் நான் விட்டு கொடுப்பேன், அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, நீ வேணா இங்கேயே இருந்து இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்கிறாரு. யாருக்கிட்டனா பெம்கிட்ட சொல்கிறாரு. ஸோ பெம் என்ன சொல்கிறாங்கன்னா, நோ 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 நோப்பா, நான் தாய்லாந்து வருவேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் தாய்லாந்து கண்டிப்பாக வரப்போகிறேன், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அங்கே வந்து உங்களுடைய ஒர்க் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. அவ்வளோதான், இதை மட்டும்தான் பேசுறதுக்காக கூப்பிட்ருக்காரு. இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்ததை பற்றி அவர் ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஸோ இவங்க 2 பேருக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஹக் பண்ணிவிட்டு குதிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. இப்போ சில நாட்களுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த அந்த ப்ராஜெக்ட்டு ஃபுல்லி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆனதுனால எல்லோரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு சியர்ஸ் பண்ணிக்கிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம ஒர்க்கு நல்லபடியாக முடிஞ்சதுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால தான் இது முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இவங்க பேச, அப்போ அங்கே டேப்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான் இல்லையா, கை கூட முடிஞ்சதில்ல, அவனை பார்த்து நீ மட்டும் கை உடஞ்சாலும் பரவாயில்லன்னு ஒர்க்குக்கு வராமல் இருந்ததுன்னா இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிருக்காதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பெம்மா, நீங்கள் 2 பேருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ டேப் என்ன சொல்கிறான்னா, விபி தாய்லாந்து போனதுக்கப்புறம் எங்களெல்லாம் மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவனும் கண்டிப்பாக மறக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் பெம்முக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஹே, கீயை பிக்கப் பண்ணணுமே, மறந்துட்டியா, சீக்கிரமாக சாப்பிட, நம்ம சீக்கிரம் போயிட்டு கீயை பிக்கப் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சொன்ன மாதிரி இவங்களும் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. பெம் பார்க்க வந்ததும் கீயை ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு ரொம்பவே ஹாப்பியாக பேசிக்கிறாங்க. ஓ மை டியர் ஹபி, உன்னை பார்க்காம எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியும். இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது பெம் அப்படியே முறைச்சிக்கிட்டு நிற்க, ஓ மை காட் மை பாக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் ஹக் பண்ணுறாங்க. இப்போ 2 பேரும் ஹக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ இப்போ இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது, ஏன் இன்னைக்கு சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டேங்கிற மாதிரி கேட்க, அப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, நான் டேனை ரொம்பவே மிஸ் பண்ணேன், அதனால் அவனை பார்க்குறதுக்கு தான் போயிட்டேங்கிற மாதிரி சொல்ல 2 பேருக்கும் ஷாக்கு. என்னது டேனா, அப்போ நீ டேனும் டேட் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் இன்னைக்கு திடீர்னு காணாமல் போயிட்டியாங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் கேட்க,
ஆமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ எப்போ பார்த்தாலும் உன் ஒய்ஃப் கூடயே ஒட்டிக்கிட்டு இருந்தா எங்களுக்குள்ளே நடக்கிறது உனக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி பார்க்க சொல்ல, ஆக்சுவலி என்ன தான் நடந்துச்சு, நீ பிளாக் மேஜிக் பண்ணியான்னு சொல்லிட்டு பெண் கேட்குறா. ஒரு மேஜிக்கும் இல்லை, இது பியூர்லி லவ்னு சொல்லிட்டு இவனுடைய லவ்வை பற்றி பெண்ணு சொல்கிறா. நானும் டேனும் எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம் தெரியுமா இந்த ட்ரிப்லன்னு சொல்ல, அப்போ தான் விஷயமே புரியுது. இவ கீ கிட்டேருந்து, அதாவது பெம்கிட்டேருந்து பிரித்து கொண்டு போகணும், அப்போ தான் கீ பெம்கிட்ட வந்து ஜெல்லாவாங்கன்னு சொல்லிட்டு டேனை பிரித்து பிரித்து கூட்டிகிட்டு போய் பேசிகிட்டு இருந்தா இல்லையா, அப்போ தான் இவங்க 2 பேருக்கும் கரெக்டாக இருக்குது. நாங்கள் 2 பேரும் நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், எங்களை பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு அந்த மாதிரி ஒரு அழகான பையனை மீட் பண்ணும்போது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி ரொமான்டிக் மூடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எங்களுக்குள்ளேயும் லவ் வந்துருச்சுங்கிற மாதிரி பார்க்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரா. டேன் இங்கேருந்து இங்கிலாந்து போனதுக்கப்புறம் என்னால் என் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அதனால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்கிறா. இப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. இவங்க இங்கே இருந்தப்போ இவங்களுக்குள்ளே வந்து இதுதான் நடந்திருக்கு. ஒரு நாள் நம்ம டேன் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கும் போது நம்ம பார்க்க வேணுங்கனே அரையும் குறையுமா ட்ரெஸ்ஸை பண்ணிட்டாங்க வர. இவனுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. இங்கேருந்து போன்னு சொன்னாலும் கேட்காம நானும் உன் கூட குடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நீ குடிச்ச அதே கிளாஸில் நானும் குடிக்கிறேன்ல, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கு, நம்ம மேலே சாயிறது, அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறதுன்னு பண்ணேன். இவனை இப்படியே விட்டால் சரி வராது போலையே, நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்க என்ன பண்ணுதுன்னா அவன் கிட்ட போகுது. நான் இங்கேயே உன் கூட தூங்கவா, பெண்ணு கூட தூங்குறதுக்காக அவள் போயிட்டா, நான் மட்டும் இங்கே எப்படி இருக்கிறது, ப்ளீஸ் உன் கூடயே தூங்குறேன்னு சொல்ல, சரி சரி நீ வந்து இங்கே தூங்கு, நான் எங்கேயாவது போகிறேன்னு சொல்ல, இல்லை இல்லை செம கோல்டாக இருக்குது நீ இங்கே இருன்னு சொல்லி பிளாங்கெட் எடுத்து அவன் கூட கட்டி பிடிச்சிக்கிட்டு போத்திக்கிட்டு இங்கேயே உட்காந்துருக்கு. ஸோ அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த அளவுக்கு பண்ணுதுன்னு வைங்களேன். ஸோ இப்போ ஃபைனலி இவங்ககிட்ட இப்படியே பேசிகிட்டு இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு, நீயும் சிங்கிள் நானும் சிங்கிள், உனக்கும் மூடாக இருக்குது எனக்கும் மூடாக இருக்குது, நாம ஏன் மிங்கிள் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்க, சொல்லு உனக்கு மூடாக இருக்குதானு சொல்லி கேட்க, அவனும் ஆமான்னு சொல்கிறான். அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க, மாற்றி மாற்றி கசமுசா பண்ணுறாங்க. இப்படி தான் இவங்களுடைய லவ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ இவங்க லவ் பண்ணுறாங்கங்கிற ஷாக்கை விட இவங்களுக்கு பெரிய ஷாக்காக இருக்காது இவங்க 2 பேருக்குள்ளே இப்படி நடந்து போச்சுங்கிறது தான். ஸோ கீயும் ஷாக் ஆகிட்டு என்ன சொல்லுதுன்னா, ஏய் லூஸு, நீனா போய் அவனை அப்ரோச் பண்ண, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் கேர்ள்ஸ் அப்ரோச் பண்ணாமான்னு சொல்லி கேட்க, அதனால் என்ன இருக்குது, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவனுக்கு சொல்கிறதுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணேன், அவ்வளோதானே. எங்களால் எங்கள் 2 பேராலையும் பார்த்துக்காம இருக்கவே முடியல தெரியுமா, அதான் உடனே ஓடி போய் சொல்லிட்டேங்கிற மாதிரி இவங்களும் சொல்ல பெம்முக்கும் ஹாப்பியாக இருக்குது. வழக்கம் போல் ஜப்பானை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜப்பானுடைய இந்த கல்ச்சர் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு இருக்குங்கள, பாரம்பரிய உடை, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நிற்கிறாங்க நம்ம பெண்ணு. அதை பார்த்ததும் கீக்கு மூடாகி கிட்ட வந்து கிஸ் பண்ணுறாங்க. இப்படியே இவங்க 2 பேரும் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போதே தூரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்க, என் ட்ரெஸ்லலாம் தண்ணி தெளிக்குது, தயவு செய்து வாங்க, என்னால் இதை போட்டுட்டு நிற்க முடியலன்னு சொல்ல 2 பேரும் இவளை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸில் பார்க்க ஒரு மாதிரி க்யூட்டாக நல்லா தான் இருக்கா. சிரிச்சிட்டே வந்துட்டு இப்போ வந்து பார்க்க என்ன கேட்குதுன்னா, இந்த ட்ரெஸ்ஸில் நான் எப்படி இருக்கேன் மை டியர் ஹப்பி, எதுவும் காம்ப்ளிமெண்ட் கிடையாதான்னு சொல்லி கேட்க, கிராண்ட்மா மாதிரி இருக்குன்னு சொல்லி இவங்க சொல்ல, மாற்றி மாற்றி அதையே சொல்லி கிண்டல் பண்ணிக்கிறாங்க, கிராண்ட்மான்னு சொல்லிட்டு. அங்கே பாரு அழகாக இருக்குது, அந்த இடத்துல போய் ஃபோட்டோ எடுக்கலான்னு பேசிட்டு இவங்க 2 பேரும் போக, இவங்க போனது கூட தெரியாமல் பார்க்க அதே இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்கு. கிளம்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்க்கும் அந்த இடத்துக்கு கிளம்பி வருது. இப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, 3 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தால் நல்லா இருக்குமே, யாரையாவது விட்டு ஃபோட்டோஸ் எடுக்க சொல்லலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது ஒரு ஆளை நான் வர சொல்லியிருக்கேனே, உனக்காகவே வர சொல்லியிருக்கேன்னு சொல்கிறான். பெம்மு சொன்னதும் யார் அந்த ஆளுன்னு சொல்லிட்டு பார்க்கும் ஷாக் ஆகி கேட்க, இதோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம டேன் வரான். சர்ப்ரைஸ் ஆமா, ஓ மை ஹப்பி நீயா எப்படி வந்தேன்னு சொல்லி கேட்க, நீ ஜப்பான் வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டேன், அதான் நானும் வந்து உன்னை சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்காங்க கூட பார்க்காம 2 நின்று கொஞ்சிக்கிறதும் கிஸ் பண்ணிக்கிறதும் வெக்கப்படுறதுமா ரொம்பவே ஜாலியாக போயிட்டுருக்கு. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம கீயோடைய பொசசிவ்னஸ் வெளில வருது. அவ ஒரு மாதிரி சோகமாக இருக்க, அதை நம்ம பெம்ம நோட் பண்ணிட்டு கேட்குறாங்க, இப்போ என்னாச்சு உனக்கு, உன் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காங்க, அதை நினச்சி சந்தோஷப்படாமல் நீ எதுக்கு இப்படி சோகமாக வந்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு கேட்குறது, நீயும் டேனும் முன்னாடி டேட் பண்ணீங்கிறத என்கிட்ட ஏன் சொல்லலைன்னு சொல்லி கேட்க, சொல்கிற அளவுக்கு எங்களுக்குள்ள எதுவுமே இல்லை, ஜஸ்ட் டேட் பண்ணோம் அவ்வளோதான்.
அது இப்போ தேவையும் இல்லை, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லலைங்கிற மாதிரி சொல்ல. சரி அதான் இப்போ சொல்லிட்டோம்ல, இப்போ என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை பார்க்க இப்படி ஒரு பையன் கூட இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்கிறா. என்ன மாதிரியாக இருக்குது, என்ன பிரச்சனை, ஜெலஸாக ஃபீல் பண்ணுறியான்னு சொல்லி கேட்க, இல்லை அவள் என்னை விட்டு சின்ன வயசுலேருந்து பிரிஞ்சதே இல்லையா, இப்போ திடீர்னு ஒரு பையன் கூட போகிறா, எனக்கு இன்னும் ஒரு தனியாக நடந்து போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஓவர் பொசசிவ் வருது. அப்போ பெண்ணு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோடா, உனக்காக அவள் சின்ன வயசுலேருந்து நிறையவே இழந்திருப்பா. ஏன்னா உன்னுடைய ஹாப்பினஸ் தான் அவளுடைய ஹாப்பினஸ் தான். அவள் வாழ்ந்துட்டா, உனக்காக அவள் நிறைய பண்ணிட்டா, இதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, உன்னால் முடிஞ்சா அவளுக்கு ஏதாவது பண்ணுங்கிற மாதிரி சொல்ல. அவளுக்கு எல்லாமே புரியுது, அதுவும் கரெக்ட் தானே, நம்மளுடைய ஹாப்பினஸ் நம்ம லைஃப்பை சரியாக வச்சுக்கணும், இதே தானே அவள் கான்சன்ட்ரேட் பண்ணா. ஸோ அவள் ஹாப்பியாக இருக்கட்டுங்கிற மாதிரி இவளும் நினைக்கிறாங்க. இப்போ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்படியே அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. இப்போ ரூம் புக் பண்ணலான்னு சொல்லிட்டு ரூம் பார்க்குறதுக்கு போனால் 2 ரூம் தான் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சா நம்ம பார்க்க என்ன சொல்லுதுன்னா, நானும் டேனும் ஒன்றா தானே தங்க போகிறோம், நாங்கள் 2 பேரும் ஒரு ரூமில் தங்கிக்கிறோம், நீங்கள் 2 பேரும் ஒரு ரூமில் தங்கிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் லவ் மேக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு டேனை கூட்டிகிட்டு வேக வேகமாக போகுது பார்க்கு. அவ்வளோ அவசரம். இதெல்லாம் கீக்கு புதுசாக இருக்குது, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கீயும் பெம்கிட்ட நம்மளும் ஹனிமூன் போகலாமான்னு சொல்லிட்டு கேட்க, இங்கே பாரு இந்த ஸ்பாட் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கீயோட வேலையை அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு குளிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்கு வராங்க. இப்போ அங்கே உனக்கு ரொம்ப நாள் ஒர்க் பண்ணி ஒரு மாதிரியாக இருக்கும்ல, நான் மசாஜ் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு இவங்க அந்த பாத்துக்குள்ளே உட்கார வச்சுட்டு இவங்க மேலே உட்காந்து மசாஜ் பண்ணி விடுறாங்க. மசாஜ்லாம் முடிச்சுட்டு பெம்மும் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அந்த பாத்துக்குள்ளே இறங்க. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. கசமுசாவும் நடக்குது. ஒரு தடவையா 2 தடவையா, சும்மா சும்மா நடந்தால் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குப்பா. இப்போ ரூமுக்கு வந்துட்டாங்க குளிச்சுட்டு. ஸோ ரூமுக்கு வந்துட்டோம். அப்படியே ரொமான்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே மாற்றி மாற்றி கிஸ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்ணு தாய்லாந்து போகிறத பற்றி பேசுகிறாங்க. அப்போ பேசும்போது எல்லாமே ஓகே தான், எனக்கு ஊனை நினச்சாதான் கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு கீயும், அது உண்மையிலே எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், பூனுடைய லைஃப்பை அவன் பார்த்துக்கிட்டு தான் ஆகணும், நம்மளே பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. இப்போ பயங்கரமாக சவுண்டு கேட்குது பக்கத்து ரூம்லேருந்து. ஹாய் ஹோய்ன்னு சொல்லிட்டு அப்படி சவுண்டு வருது. வேறு யார், இந்த பாக்கும் டேனும் தான் 2 பேரும் சேர்ந்து அப்படி சவுண்டு, பயங்கர சவுண்டு. இதுங்களாவது காதில் வாங்கிட்டு கம்முன்னு இருக்கக்கூடாது, அவங்களுக்கு கால் பண்ணி கேட்குதுங்க என்ன பண்ணுற பாக்குன்னு சொல்லிட்டு. அதுவா பார்க்க அதுக்கு மேலே ஆன்னு சவுண்டு விட்டுக்கிட்டே பேசுது. இப்படியே அன்னைக்கு நாள் அப்படியே ஃபன்னாக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜப்பான்லேருந்து எல்லாரும் தாய்லாந்து வந்துட்டாங்க. பேக் டு தாய்லாந்து. இப்போ அந்த கம்பெனியில் ஒரு மீட்டிங் மாதிரி போகுது. ஆனால் அங்கே இருக்கிறதுலே முக்கியமான ஆளும் நம்ம கீ தான். கீக்கு அது என்ன மீட்டிங்னு தெரியல. அங்கே உள்ள இன்னொரு மேனேஜர் இருக்கான் இல்லையா, நீ வான்னு சொல்லிட்டு ரொம்பவே கம்பல் பண்ணி மீட்டிங் ஹாலுக்கு கூட்டிகிட்டு வரான். கீயும் கேட்குறா, இன்றைக்கி தான் மீட்டிங்கே இல்லையே, பிரசிடெண்ட்டே ஊரில் இல்லையே, அப்புறம் என்னத்துக்கு நான் வரணுங்கிற மாதிரி கேட்க. அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, நீ வானா வரணும், உட்காரணுங்கிற மாதிரி கூட்டிகிட்டு வரான். சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அங்கே ஒரு சில முக்கியமான ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. இப்போது இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வராங்க. பார்த்தா நம்ம பெண்ணு. சாரி காய்ஸ் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு உள்ளே வர, இவன் என்ன இங்கே வரான்னு சொல்லிட்டு இவளும் பார்க்குறா. நம்ம பிரசிடெண்ட் இங்கே இல்லை, ஸோ அவங்களுக்கு பதிலாக தான் நான் இங்கே வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், அதுக்காக தான் வந்திருக்கேன். நம்ம கம்பெனியோடைய மேனேஜரை நாங்கள் இன்றைக்கி இன்ட்ரோ பண்ணுற போகிறோம். அவங்கள கங்க்ராட்ஸ் பண்ணுற விதமாகவும் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்கிற விதமாகவும் எல்லாரும் அவங்கள வாழ்த்துறதுக்காக வந்திருக்கோம்னு சொல்ல, நம்ம கம்பெனியோடைய நியூ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் மேனேஜர் கிரண் அப்படின்னு சொன்னதும் அவங்களுக்கு ஷாக்கு. என்னது நம்பலான்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி அவங்க கொடுத்த அந்த ஒர்க்கை முடித்தா உனக்கு நான் ப்ரொமோஷன் தரேங்கிற மாதிரி பிரசிடெண்ட் ஆல்ரெடி சொல்லியிருப்பார் இல்லையா, ஸோ அந்த ப்ரொமோஷன் தான் இது. எல்லாரும் இருக்கிறதுனால அப்படியே ஃபார்முலா பெம்மும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க.
ஸோ இந்த கூட இருக்கிற பையனை என்ன சொல்கிறான்னா, கீ வந்து இந்த கம்பெனிலேயே ரொம்ப முக்கியமான ஆள். இந்த கம்பெனி மிகப்பெரிய கிரைசிஸை சந்திக்க இருந்த நிலமையில இவங்க தான் ஜப்பானில் இருந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணி இங்கே அனுப்பி இங்கே இருக்கிற அந்த பிரச்சனையை சரி பண்ணாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த பதவியை கொடுக்கறதுல இந்த கம்பெனி பெருமை அடைகிறதுங்கிற மாதிரி நிறையா பேசுகிறாங்க. இப்போ இவங்கள பேச சொல்லி கூப்பிடுறாங்க. இவங்க நான் என்ன பேசுகிறதுக்குன்னு சொல்லி யோசிக்க தேங்க்யூன்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க. என்னது தேங்க்யூவா? இன்னும் நிறைய ஏதாவது பேசுங்கன்னு சொல்லி அவனும் என்கரேஜ் பண்ணி அனுப்பி விட்றான். மறுபடியும் எழுந்து நின்று பேச ட்ரை பண்ணுறாங்க. தேங்க்யூ, ஐ வில் டூ மை பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்துடுறாங்க. இப்போ 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்படியே காஃபி சாப்பிட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது, இதை ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேனு தான் நானே வந்து அதை சொன்னேன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. இப்போ என்னுடைய ரிவார்டு எங்கன்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, ரிவார்டு தானே அப்புறம் தரேன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இப்படியே 2 பேரும் கொஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டு நிற்கிறத அங்கே தூரத்துலேருந்து ஒரு ஆள் பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. வேற யாரும் இல்லை, பிரசிடெண்ட் தான். அவர் என்ன பண்ணுறாருன்னா தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. பெம்முக்கு கால் பண்ணி என்னை ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணுங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. இப்போ பெம்மு வந்து உட்காந்துருக்கா. ஒர்க் பிளேஸில் இந்த மாதிரிலாம் கொஞ்சிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் நிறுத்து, டெடிக்கேஷனோட இரு. நான் எடுத்துக்கிற மாதிரி மற்றவங்க எடுத்துக்க மாட்டாங்க. என்னுடைய கொலீக்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா தப்பாகிடாதாங்கிற மாதிரி சொல்ல, பெம்மும் சாரிப்பா, இனிமேல் நான் கேர்ஃபுல்லாக இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ கீ கூட அப்படி இருக்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் பூன் கூட நடந்த அந்த என்கேஜ்மெண்ட்டை நீ இன்னும் கால் ஆஃப் பண்ணல, அதை நீ தான் பண்ணணுங்கிற மாதிரி சொல்ல, இவங்களும் ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப நாளாகவே நானும் அவங்க அப்பாவும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருந்திருக்கோம், ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம். சொல்லப்போனால் நம்ம கம்பெனியில் அவங்க நிறையா இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாங்க இந்த மேரேஜ்னால். ஆனால் இது இப்போ அது எல்லாமே பாதிக்கப்படும், அதுக்கு தகுந்த மாதிரி பேசுன்னு சொல்ல, இப்போ பப்பை காட்டுறாங்க. பப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம பூனு இந்தாண்ட ஒரு பொண்ணு அந்தாண்ட ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு நிறையா பொண்ணுங்க கூட ஜாலியாக இருக்கான். அப்போ அங்கே ஒரு பையன் வந்து ஹே பூன் இதை பாருன்னு சொல்லிட்டு அவன் ஒரு விஷயத்த காட்டுறான். உன்னுடைய ஃபியான்ஸையை பற்றி நீ பார்த்தியா இல்லையா, இங்கே பாடுறா, எஃபியில் ஐஜியில் பாருடான்னு சொல்லிட்டு காட்ட, என்னத்தடா பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா இவங்க 2 பேர் இருக்கிற அந்த ஃபோட்டோஸ்லாம், இவன் அந்த இன்ஜினியர் தானே அவளான்னு சொல்லிட்டு இவனுக்கு ஷாக்காக இருக்குது. மறுநாள் காலையிலே புக்கையை தூக்கிட்டு இவளை பார்க்குறதுக்கு இங்கே வந்துடுறான். அவன் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது அங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் அவங்க மேலே இருக்காங்க தூங்குறாங்கங்கிற மாதிரி சொல்ல, இவன் பேசிகிட்டே இருக்கும்போது பெம்மே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சரி வா பேசலான்னு சொல்லிட்டு பேசும்போது, உன்னை பார்த்ததுல எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, வெல்கம் டு தாய்லாண்டுன்னு சொல்லிட்டு வெல்கம்லாம் பண்ணுறான். நம்ம வெட்டிங்கை பற்றி தான் பேச வந்தேன் வான்னு சொல்லிட்டு பேச, இப்போ 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. அவன் இப்போ காஃபி சாப்பிட்டுக்கிட்டே எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாங்கிற மாதிரி கேட்குறான். 7 இயர்ஸ் அவனை பார்க்காம எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, நீ பார்க்கவே செம சூப்பராக இருக்கு, ப்ரிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்குறான். நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உன்னை நல்லா பார்த்துக்க சொல்லி, ஆஃப்டர் மேரேஜ் நீ பாரு அவனை எப்படி பார்த்துக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிறான். இவன் பேசிகிட்டே காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது இவன் டக்குன்னு நான் என்கேஜ்மெண்ட்டை கால் ஆஃப் பண்ணுறேன்னு சொல்ல, அவனுக்கு அப்படியே வாயில் சுற்றுது. இல்லை என்ன சொல்கிறேன் எனக்கு புரியல, என்ன போகுது, நீ தானே சொன்ன வெயிட் பண்ணுறேன் வந்து மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து இப்படி சொல்கிறீன்னு சொல்லி கேட்க, அது எல்லாமே உனக்கே தெரியுமே, நீ என்ன இந்த என்கேஜ்மெண்ட்டை எனக்கு சந்தோஷமா இல்லையான்னு கேட்டா பண்ணின, எங்கள் அப்பாவை மிரட்டி தானே பண்ணினேன், உனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவன் நீ இங்கிலாந்து போகும்போது என்ன சொன்ன, 7 இயர்ஸ் உனக்காக நான் வெயிட் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, வெயிட் பண்ணேன் உனக்கு வேணும்னு தான் நான் வெயிட் பண்ண வச்சேன், எப்படி ஒரு சின்ன ஹோப் கூட இல்லாமல் என்ன நீ என்னுடைய லைஃப்பை நீ இப்படி ரூயின் பண்ணியும், அப்போ நீனும் அதே மாதிரி தானே வெயிட் பண்ணி ஏமாந்து போய் தவிக்கணும், அதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொல்ல. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, பேம் நான் உன்னை லவ் பண்ணேன், உன்னை ஒரு நாள் பார்க்காம கூட என்னால் இருக்க முடியாது தெரியுமா, அது இன்னொருத்தங்க கூட நிற்கிறது என்னால் பார்க்கவே முடியாது, அந்தளவுக்கு நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்ல, பெண்ணு நல்லா பயங்கரமாக திட்டி விட்டுடுறாங்க. இப்போ என்ன அந்த இன்ஜினியர் கூட நீ மறுபடியும் சேர்த்துட்டியான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நான் மறுபடியும் அவ கூட சேர்ந்துட்டு இருந்தான், என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக கேட்குறாங்க. ஆனால் நான் உன்னுடைய ஃபியான்ஸே, ஒரு ப்ராப்பராக என்கேஜ்மெண்ட்டை கூட கால் ஆஃப் பண்ணாமல் நீ இன்னொருத்தவங்க கூட ஜாலியாக இருப்ப, அதை நான் அப்படியே விட்டுருவேனா, நீ என்னுடைய ஃபியான்ஸே அவ்வளோதான், இதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குதுங்கிறத மட்டும் பாருடின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனியில் ஒரு சண்டை நடக்க போகுது. என்னன்னா இந்த மூன் தான் இவங்க அப்பா கம்பெனியில் உட்காந்துருக்கும் போது கூடவே அந்த இன்னொரு மேனேஜர் மாதிரி ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவரும் இருக்கார்.
அந்த இடத்துக்கு பூன் வரான். ஹாய் அங்கிள்னு சொல்லிட்டு ரொம்பவே கேஷுவலாக வந்து அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணுறான். உங்கள் கம்பெனியில் ஒரு ரூமர் போயிட்டுருக்கு அங்கிள், அதை பற்றி தான் பேச வந்தேன்னு சொன்னதும் என்ன ரூமர்னு சொல்லிட்டு இவரும் கேட்குறாரு. இவர் இருந்தால் பரவாயில்லையா, நான் உட்காந்து பேசவான்னு சொல்லி பூன் கேட்க சரி உட்காருன்னு சொல்லிட்டு உட்கார சொல்கிறாங்க. அவனும் உட்காடுறான். வைஸ் பிரசிடெண்ட்டும் இங்கே ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயும் அஃபேரில் இருக்காங்களாமே, அது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க. நீ சொன்ன மாதிரி நான் எதுவும் கேள்விப்படல, ஆனால் அவளுக்கு கொடுத்த ப்ரொமோஷன் அது நான் கொடுத்தது, அது அவளுடைய திறமைக்கு நான் கொடுத்த ப்ரொமோஷன், அதை பற்றி நீ எதுக்கு பேசுகிறங்கிற மாதிரி இவர் கேட்குறாரு. உடனே அந்த மேனேஜரும் ஆமாம் அது கரெக்டு தாங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. ஓ அப்படியா விஷயம், எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்கு அங்கிள் இந்த கிரணை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல. யோசிச்சு பாருங்களேன், அவளுக்கெல்லாம் என்ன இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவள் ரொம்ப சாதாரணமான ஆள், ஒரு கீழே ரொம்ப தரம் தாழ்ந்த இடத்துல ஒர்க் பண்ணுற ஒரு ஆள். நம்மள மாதிரி ஹை பொசிஷன் இருக்கிற அவங்க நோக்கம் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லி கேட்க கிரண் ஒரு டேலண்டட் பர்சன், டெடிக்கேட்டடாக இருப்பான் ஒர்க்கில். அதுக்காக தான் இந்த ப்ரொமோஷனை நான் அவளுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு எம்ப்ளாயாக மட்டும் இல்லாமல் இந்த மொத்த கம்பெனியும் அவள் ஒரு ஆளாக தனியாலாம் நின்று மெயின்டைன் பண்ணுவாள். அவளுடைய டேலண்ட்டை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. ஓ அதனால தான் பெம் ஓப்பனாகவே அவளை டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு பூன் கேட்குறான். ஆனால் இன்னமும் நான் தான் அவளுடைய ஃபியான்ஸே, அதை நீங்கள் மறந்துடாதீங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்கள் பொண்ணுக்கு கிரண் கிட்டேருந்து எதோ தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதனால தான் அவள் டேட் பண்ணுறா, அதை கூட நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க, அதையுமே நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இன்னொரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தீங்களா, இந்த கிரண் யார், அவள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன? எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா ஒரு ஆர்கிடெக்ட், அம்மா ஒரு இன்டீரியர் டிசைனர், அவ்வளோதானே அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு. இதுக்கு மேலே அவங்கள பற்றி சொல்ல என்ன இருக்குங்கிற மாதிரி பேச அவங்க வீட்டுடைய அந்த ஷோர் நேம் கூட இப்போ நம்ம ஊர்லாம் வந்து பேருக்கு பக்கத்தில் 100 பேர் இருக்கும் இல்லையா, அவங்க ஜாதியை பற்றி அவங்க ஃபேமிலி நேம் பற்றி அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு நேம் இருக்கும்ல, அதை பற்றி அவன் யோசிக்கிறான். அப்போ பக்கத்தில் இருக்கிற மேனேஜர் என்ன சொல்கிறான்னா, அவங்களுடைய பேரை கரெக்டாக சொல்லி இந்த பேர் கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லை, இதை நீங்கள் எங்கே கேள்விப்பட்டிருக்க போகிறீங்க மிஸ்டர் பூன்னு சொல்லிட்டு திட்டுறாரு. ஆனால் அந்த பேரை நான் எங்கேயே கேள்விப்பட்டிருக்கேன்னு இவன் சொன்னான் இல்லையா, தாய்லாந்துலே ஒன் ஆஃப் த டாப் பில்லியனரில் வந்து அவங்க ஃபேமிலி நேமும் வருது, அவங்களுடைய லேண்ட் கூட அவங்க மேன்ஷன் பக்கத்தில் இருக்கேங்கிற மாதிரி எல்லாத்தையுமே கரெக்டாக கேட்குறான் பூன். அப்போ தான் அந்த மேனேஜர் ரொம்பவே டீட்டெயிலாக சொல்கிறாரு. கிரணுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 3வது பொண்ணும் அந்த ஃபேமிலியில். அப்போ அந்த பாட்டி இருக்காங்கல்ல, அந்த பாட்டியோட அந்த ஷோர் நேம் தான் எல்லாருமே வச்சுருக்காங்க போல். அந்த பாட்டிக்கு அவங்க 3வது பொண்ணு. ஆக்சுவலி அவங்க அப்பாவோட அம்மா கிடையாது, அவங்க அம்மாவோட அம்மா தான் அவங்க. ஸோ கிரண் வந்து அந்த கிராண்ட்மாவுக்கு கிராண்ட் டாட்டர், அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே செல்லமான கிராண்ட் டாட்டர்னால் அது அவங்க தான். ஒன்றுத்தையும் சொல்ல சொல்ல பூனோட முகமே மாறுது. ஏன்னா ரொம்பவே கேவலப்படுத்தலாம் கிரணன்னு நினச்சிட்டு அவங்க வந்திருக்காங்க. ஆனால் அந்த நேரம் இந்த மேனேஜர் எல்லாத்தையும் புட்டு வைக்க அவனுக்கு எல்லாமே ஷாக்காக இருக்குது. இவனை விடவே அவங்க பெரிய ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிரணுடைய டேடி இருக்காங்க இல்லையா, அவர் வந்து ரொம்பவே கீழே இருந்து மேலே போனவர், ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தவர். அதனால் அவருக்கு வந்து அந்த சிம்பிளிசிட்டி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் அவங்க ஃபேமிலி கொஞ்சம் சிம்பிளாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க நினச்சாங்கன்னா எவ்வளோ பெரிய இடத்துல வேணாலும் வாழலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பேசுனீங்களே ஒரு தகுதின்னு, கிரணுக்கு மட்டுமே அவங்க வீட்டிலேருந்து எவ்வளோ அசட்ஸ் வரும் தெரியுமா? அதெல்லாம் கணக்கு போட்டால் எங்கேயோ போகும். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கிரணுக்கு அதெல்லாம் கிடைக்குங்கிற மாதிரி சொல்ல பூனோடைய வாயடிச்சு போய் எதுவுமே பேச முடியாமல் உட்காந்துருக்கான். ஓகே மேனேஜர், ஆல்ரெடி நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க, போதுங்கிற மாதிரி இவனு இருக்கிறான். சரி என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க உங்கள் பொண்ணை எனக்கு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. இப்போ அதை பற்றி என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லி கேட்க, எனக்கு என் பொண்ணு மனசை உடைச்சிட்டு நான் ஒருத்தவங்களுக்கு கொடுத்த வாக்குனால அவள் கஷ்டப்படுறான்னா அது எனக்கு தேவையே கிடையாது. இனிமேல் என்றைக்குமே நான் அவளை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், அவளுக்கு எதிராக நடந்துக்க மாட்டேன். ஆல்ரெடி நான் தப்பு பண்ணிட்டேன், திரும்ப அதே தப்பு பண்ண மாட்டேங்கிற மாதிரி பூன் கிட்ட சொல்ல, என்னடா இது எந்த பக்கம் போனாலும் அடி விழுதுன்னு சொல்லிட்டு பூன் தலையாட்டிட்டு உட்காந்துருக்கான். சரி அதுவும் இருக்கட்டும், இதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக அவங்கள மேரேஜ் பண்ணிக்க நான் விடவே மாட்டேன். இதை நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன். நீங்கள் என்னை எப்படி சீட் பண்ணியிருக்கீங்கிறதையும், இந்த கம்பெனியில் வைஸ் பிரசிடெண்ட்டை ஒரு எம்ப்ளாயி அஃபேர் வச்சுக்கிட்டு அது மூலயமா அவளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து இதே இடத்துல மாற்றி 2 பேரும் இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கிற விஷயத்த நான் எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோபமாக எழுந்து போகிறான். இப்போ இந்த விஷயத்த பெம்மு வந்து என்ன பண்ணுறான்னா, கேக்கிட்டையும் பாக்கிட்டையும் இதான் விஷயம்னு சொல்லி சொல்லும் போது, இப்போ பார்ட்டி வேறு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்,
அந்த பார்ட்டியில் வந்து அவன் ஏதாவது சொல்லிட்டானா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி பெண்ணு கவலைப்படுறா. அதை கேட்ட கீயும் உங்கள் 2 பேருமே வந்து மிரட்டிட்டு போயிருக்கான், அவனை சும்மா விடக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கீ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணுறது நம்ம பாக்கோடைய கம்பெனி தான், ஸோ எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்ல பாக்க என்ன சொல்கிறான்னா ஆமாம் செக்யூரிட்டியில் ஆரம்பித்து எல்லாத்தையுமே நாங்கள் தான் அரேஞ்ச் பண்ணுறோம், ஸோ அவன் உள்ளே வரவிடாமல் நான் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோகிராஃபர் எனக்கு ரொம்பவே தெரிஞ்சவர் தான், அவரும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு சொல்ல யார் இந்த ஃபோட்டோகிராஃபர்னு கேட்டால் நம்ம டேன் தான், ஏன்னா அவன் ஒரு ஃபோட்டோகிராஃபர் தானே, அவனுக்கு இந்த ஒர்க்கை கொடுத்துருப்பா போல். ஸோ இப்போ பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. பார்ட்டியில் எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பெம்மும் கீயும் வர எல்லாரும் கீயை கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா கீ வந்து மேனேஜராக ப்ரொமோட் ஆகியிருக்காங்க, இவங்க வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்து ப்ரொமோட் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுத்தையுமே வந்து கங்க்ராட்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் வரவங்க போகிறவங்க எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ண பார்க்கும் ஓடி வந்து அவங்களும் கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. நீ ஒன்றும் ஒரி பண்ணாத, நானும் டீ எல்லாத்தையும் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு ஹே டேன் நீங்கள் வா இவங்களுக்கு விஷ் பண்ணுன்னு சொல்ல அவனும் வந்து விஷ் பண்ணுறான். அப்போ கூட இது கொஞ்சிக்கிட்டே இருக்கு அவனை போட்டு. அதை பார்த்து இவங்க 2 பேரும் ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி சரி நீங்கள் பாருங்கள் நான் போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப எல்லாரும் வந்து விஷ் பண்ணுறாங்க. அதுவும் முக்கியமாக நம்ம பிரசிடெண்ட்டு பெம்முடைய அப்பா வந்து விஷ் பண்ணுறாரு. கண்டிப்பாக இந்த உயரத்துக்கே நீ வரணும், உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு நீ போவ, எனக்கு அது தெரியும். நான் உங்ககிட்ட கேட்குறது ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான், என் டாக்டரை பத்திரமா பார்த்துக்கோ, அவளுடைய ஃபீலிங்ஸை என்றைக்குமே ஹர்ட் பண்ணிடாத, அவளை நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் ஸ்டார்டிங்கில் என்ன தெரியுமா நினச்சேன், உங்கள் லவ்வை நினச்சி ஏதோ பப்பி லவ் இன்ஃபேச்சுவேஷன் நினச்சேன். ஆனால் அவளுக்காக நீ இந்த அளவுக்கு உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்க, கண்டிப்பாக நீ எவ்வளோ ஹர்ட் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். அவளுடைய ஹார்ட்டை நீ ஹீல் பண்ணியிருக்க, என் இடத்துலேருந்து எல்லாத்தையுமே நீ பண்ணியிருக்க, நீ எது ஆசைப்பட்டியோ ஃபைனலி அது உனக்கு கிடச்சிருச்சுங்கிற மாதிரி ஒரு விஷ் பண்ணேன். அந்த இடத்துக்கு இந்த மேனேஜர் ஓடி வந்து சார் எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இது தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்த பெம்மை ஓடி வந்து இவங்ககிட்ட பேச அப்பாவை நீ என்ன பேசிகிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவரா என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கண் கலங்கிட்டா இருப்பாங்கிற மாதிரி சொல்ல உண்மையாவான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கன்க்ராச் பண்ணாங்க அவ்வளோதான் சொல்ல இவங்களும் ஒன்றே கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யுவர் ப்ரொமோஷன் சொல்லிட்டு இவங்க சொல்ல ஆமாம் நீங்கள் வைஸ் பிரசிடெண்ட் ஆகிருக்கீங்களே அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு மறுபடியும் இவங்க சொல்கிறாங்க. இப்படியே 2 பேரும் கொஞ்சிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒருத்தவங்க பிடிச்சிட்டு பயங்கரமாக வரான். வந்து நின்று வா 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 வாரே வான்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணுறான். அந்த ஒரு ஆள் வேறு யாரும் கிடையாது, பூன் தான். அவன் எப்படியோ உள்ளே வந்துட்டான், இவங்க ஸ்டாப் பண்ணுறேன்னு சொன்னாங்க, ஆனால் அவனை பார்த்தா ரொம்ப கேஷுவலாக உள்ள நடந்து வந்திருக்கான். இதோட பார்த்தீங்கன்னா எபிசோட் 12 முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.